நம்ம ஷோலிங்கர்ல இருந்து பானாவரம் டு காவேரிப்பாக்கம் போற ரூட்ல நம்ம தமிழ் கடவுளான முருகர் கால் தடம் பதித்த ஒரு மலைக்கோவில் எங்க இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை சேவ் பண்ணிட்டு முழுசா பாருங்க. நம்ம ஷோலிங்கர்ல இருந்து 13 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்த ஊர் தான் பானாவரம். பானாவரத்துல இருந்து காவேரிப்பாக்கம் போற ரூட்ல 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் கோவிந்தச்சேரின்னு சொல்லி ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. அங்க இருந்து நீங்க ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போறதுக்கான ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்ல இருந்து சரியா 2 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணா கோவிலை ரீச் ஆயிடலாம். ஒரு சின்ன மலைக்கு மேலதான் அந்த கோவில் அமைக்கப்பட்டு இருக்கு. மேல போகிறதுக்கு படிக்கட்டுகளும் இருக்கு, வாகனங்கள் போக சாலை வசதியும் இருக்கு. ஞானமலை முருகன் திருக்கோயில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற புண்ணியஸ்தலம். இந்த கோயில் 1322ஆம் ஆண்டில் காளிங்கராயன் என்ற மன்னர் ஆட்சி காலத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் முருகர் வள்ளி தேவி யானையுடன் அமைந்திருக்கக்கூடிய கோலம். வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக முதலில் பூவுலகில் வந்து கால் பதித்த இடம் இந்த ஞானமலை என்பது இந்த கோயிலினுடைய வரலாறு. முருகர் கால் வைத்த முருகர் பாதம் என்பது இந்த கோயிலின் மலை மேல் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்தில் தியானம் செய்தால் தியானம் கைகூடும், முக்தி நிலை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிட்டும். இதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. உண்மையான பக்தர்கள் இந்த ஞானமலையிலே வந்து ஞானம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஞானம் கிட்டும் என்பதில் திண்ணம்.